அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது. வள்ளுவர் தெய்வம் சொல்லுவார், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்வார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ரொம்ப அற்புதமான குறள் அது. இந்த ஊழியே மாறிப்போனால் கூட தன்னுடைய சான்றாண்மை குன்ற மாட்டாங்கன்னு ஒரு அற்புதமான குறள் அது. அந்த சான்றாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு திரு சைதை துரைசாமி ஐயா அவர்கள். ஒரு அற்புதமான மனிதநேய பண்பாளர். சமூகத்துக்காகவும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒரு கல்வி அறிவை பெருக்கி இந்த சமூகம் விழிப்புணர்ச்சி பெறணுன்றதுக்காக ரொம்ப அற்புதமான ஒரு 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 கொள்கையை கொண்டவர். நன்றி உணர்ச்சி மிக்கவர். தன்னை ஆளாக்கின புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறவர். அங்கே பட்டு கடந்திருந்த கேரளாவில் அவர்கள் குடியிருந்த வீட்டை அந்த வீட்டை சுத்தப்படுத்தி அந்த வீட்டை ஒரு காட்சி பொருளை ஆக்கி அவருடைய நினைவை ஊட்டிட்டு வந்தவர் திரு சைதை துரைசாமி அவர்கள். அவருக்கு இப்போ நேர்ந்திருக்கிற இந்த மோசமான ஒரு சூழ்நிலையை நம்ம அவர் நேரடியாக சொல்ல முடியலை என்னால். அதனால தான் நான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன். நண்பர்களே, இதை பார்க்குறவங்களே, உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வாழ்க்கை கொடியது. அதனால தான் திரு அவ்வை தாய்கிட்ட இறைவன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது பிறவாத வரம் வேணும்னு கேட்டாங்க. அவங்க என் பிழையால் மறுபடியும் நான் பிறந்துட்டா உன்னை மறவாத வர வேண்டும்னு கேட்டாங்க. ஏன்னா ஏன் அவங்க அப்படிப்பட்ட ஒரு புலவர், அப்படிப்பட்டவங்க அவங்க ஏன் இந்த பிறவாத வர வேண்டும் கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த வாழ்க்கை ஒரு தண்டனை தான். ஆனால் இந்த வாழ்க்கை தண்டனையிலேருந்து நம்ம எப்படி பரிசாக மாற்றலாம்னா, மற்றவங்களுக்காக வாழும்போது மற்றவங்களுக்காகவே நம்ம நம்முடைய அர்ப்பணிப்பான அந்த அன்பை கொடுக்குற போது நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் தான் திரு ஐயா அவர்களுடைய துரைசாமி ஐயா அவருடைய மகன் வெற்றி இப்போ தெரியும், உங்களுக்கெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க. அவர் நான் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவார். ஆனால் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. இந்த நிலையில் கூட நான் அவருக்கு ஒரு பதிவு அனுப்பிச்சேன். அண்ணே, நீங்கள் இந்த நிலையில் கொஞ்சம் ஒரு நீங்கள் திறமாக இருக்கணும். இது வாழ்க்கை இப்படித்தான், ஒரு புதிதானது. இயேசுநாதருக்கு சிலுவையில் ஏற்றுறதுக்கு முன்னால் இயேசுநாதர் ஒரு அதிசயம் நடக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாராம். அது அவருக்கு நடக்கலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்குன்னு எதிர்பார்க்குறேண்ணே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு குரல் பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு கூட அந்த சூழலில் கூட அவர் நன்றி தெரிவித்து அவர் எனக்கு பதில் அனுப்புகிறாரு. அவர் சொல்ல தேவையில்லை எத்தனை எம்பியை, எத்தனை பேரை அவர் ஐபிஎஸ்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து சமூகத்தினுடைய பணிக்காக, அரசு பணிக்காக எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காங்க, நீங்கள்லாம் படிச்சுக்க சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பண்பாளருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது திரு கவிரசர் கண்ணாசன் தான் சொல்லுவார். ஒரு அற்புதமான ஒரு பாடல் வைப்பார் அவர். அந்த ஒரு கவிதையிலே கூட, என்னை அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தால் தன்னன் தனியே சாய்ந்து படுத்து தலையனை நடுவே இருவிழி புதைத்து தாயோடு தந்தை தமக்கை தலைமுறை சரஞ்சரமாக பிரிவதை நினைத்து என்னை அளவிடு அன்னை என்னை அளவே படைத்தாள்னு வாழ்க்கை பற்றி பேசும்போது, நம்ம வாழ்க்கையில் பிறக்கிற போது நாம் தன்னந்தனியாக தான் பிறக்கிறோம். ஆனால் இந்த ஆசா பாசங்கள், சுற்றி இருக்கிற பற்று, இதெல்லாம் சேரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கை நம்மளை மூடிக்குது. அதிலிருந்து வெளிவருவது தான் ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஐயா மறுபடியும் சொல்லுவார், நிலையாமையில் சொல்லுவார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடி அல்ல பல அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு தெரியல, அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் நாம் கற்பனை கோட்டைகளை கோடி கோடியாக கட்டுறோம். ஆனால் அந்த வாழ்க்கை நிலையானது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. அந்த வகையில் அண்ணன் துரைசாமி அண்ணன் அவர் சொல்ல தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள்லாம் ஒரு தடவை சமீபத்தில் தான், போன வருடம், என்னுடைய பதிவுகளெல்லாம் அவர் கேட்பார். கேட்குற போது பேசுவார், பாராட்டி பேசுவார். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக என்கிட்ட பேசுவார். நான் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவார். அப்படிப்பட்டவர். நான் சொல்லியிருந்தேன், அண்ணா நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவர் கேட்டார், ஏன் படம் ஆரம்பிச்சா வரணுமா அப்படின்னு கேட்டார். ஐயோ இல்லைண்ணா, நீங்கள் உடனே வாங்கண்ணா, நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே என்னுடைய சாதாரணமான என்னுடைய வீட்டுக்கு, இங்கே சாலிகிராமத்துக்கு ஒரு கைப்பை நிறைய
ஒரு மாம்பழங்கள் எடுத்துக்கிட்டு அவரே இறங்குறாரு காரில், பெரிய காரில் இருந்து. நான் வர வைக்கிறேன், என்னென்ன இது அப்படின்னு கையில் கேட்குறேன். இது நான் நம்ம தோப்பில் விளைஞ்ச மாம்பழம் அப்படின்னாரு. என் தோப்புன்னு கூட இப்போ சொல்லலை, நம்ம தோப்பில் விளைஞ்ச மாம்பழம் விஜய் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்னுடைய வீட்டில் வந்து 20 நிமிடம் இருந்தார். இருந்து எல்லாரையும் பிள்ளைங்களெல்லாம் பார்த்து பேசிவிட்டு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்போடு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனார். பேசும்போது பண்ணுவேன். அவர் என்ன கேட்டார், எந்த உதவியானாலும் என்னை கேளு அப்படின்னு. நான் கேட்குறது விரும்பலை, ஏன்னா அந்த அன்பே போதுன்ட்டு நான் கேட்குறதே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நிலை வரும்போது நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க. ஒரு 5 நாளாக நான் இறைவனை தியானம் பண்ணும்போதெல்லாம், இறைவா இது என்ன ஒன்றுமே புரியலையே. ஏன்னா உண்மையான பக்தர்கள் வந்து இறைவன்கிட்ட எதையும் கேட்கவும் மாட்டாங்க. நடந்து போனதுக்கோ கடந்து போனதுக்கோ அவங்க குறை சொல்லவும் மாட்டாங்க. நடக்கிறதையும் பெருமையாக நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் எது நடந்தாலும் நடக்கப்பட்டாலும் அது சரியானதான்னு ஏற்றுக்கிறவங்க தான் உண்மையான பக்தர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவோ சாதுக்கள், எவ்வளவோ மேன்மையாளர்கள், எவ்வளவோ அறிஞர்கள் வாழ்விக்கெல்லாம் துயரம் வந்திருக்குது, துன்பம் வந்திருக்குது, துக்கம் வந்திருக்குது. அது மாதிரி இன்றைக்கி அவருடைய வாழ்வியலையும் இன்றைக்கி ஒரு பெரிய துக்கம் வந்திருக்குது. அண்ணன், நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே ஒரு வகையான துன்பம் தான். சொல்லுவார், தாகூர் சொல்லுவார், ஒரு இலையில் பனித்துளி வந்து அது எப்படி வந்து அந்த இப்போ ஒரு சின்ன இலையில் பனித்துளி அப்படி எப்போ விழுமோன்னு காத்திருக்குதோ, அதே மாதிரி காலத்தின் விளிம்புகளில் தான் இந்த வாழ்க்கை வந்து நடனமாடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனுடைய தீர்வோ அதனுடைய புதிரோ நமக்கு எதுவுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து மேலே வந்துடலாம். நீங்கள் எவ்வளவோ பேர் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தன் கண்ணுக்கு முன்னாலேயே நம்ம வந்து பண்ணும்போது இதை நம்ம ஏற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. தர்மம் எங்கே இருக்குதோ அங்கே தான் தகராறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சத்தியம் எங்கே இருக்குதோ, உண்மை எங்கே இருக்குதோ, இரக்க உணர்ச்சி எங்கே இருக்குதோ, கருணை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் தான் தகராறு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் ஆற்றுறதுக்கு என்ன சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு தந்தையாக இருக்கிறவங்க அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அவங்களுடைய தனையன் மறைவதையோ அவங்களுக்கு இடர்பாடு வருவதையோ நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த புத்திர வாஞ்சைங்கிறது புராணங்களை படிக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கொடுமையானதுன்னு. இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஆதரவு இறைவன் கொடுக்கணும், காலம் கொடுக்கணும், இயற்கை கொடுக்கணும். நீங்கள் தெய்வமாக வணங்குற புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதே சமயத்தில் இதுக்கு நான் நிறைய வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட சொல்லவே வாய் வரலை. உதாரணத்துக்கு கவியரசர் கண்ணாசன் ஒரு பாட்டை சொல்லுவார், ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி நீ எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல, ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல, அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்லு, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. ஒரு அற்புதமான பாட்டு இது வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குதோ இல்லையோ, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஆறுதல் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கடமை தவறாத ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற போது அந்த மகனாவது ஒரு வேற்று வழியில் போயிட்டான், ஆனால் உங்கள் மகன் நேர்வழியில் தான் வந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வரும்போது அதில் மருமகள் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறேன் பாருங்கள். அது சொல்லுவார் கண்ணாசன், காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் அந்த கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க, தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்னு அந்த மருமகள் கேட்பா. அதுக்கு அவர் சொல்லுவார், அந்த கடமை தவறாத போலீஸ்காரனாக இருக்கிற சிவாயஸ் நடிச்சிருப்பார். அது கண்ணாசன் எழுதுறாரு, தானாடவில்லையம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது, பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூநாகம் புகுந்து கொண்டு உறவென்றது, அடித்தாங்கும் உள்ளம் இதில் இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. அது மாதிரி அந்த இடி போல் இன்றைக்கி வந்து உங்களுடைய பிள்ளை வடிவத்தில் வந்து இன்றைக்கி வந்து உங்களை வந்து இழப்ப அந்த பெரிய சந்திக்க முடியல.
இந்த சந்திப்பில் உங்களுக்கு வற்றாத ஒரு ஸ்திரமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய நிலை தவறாமலும் வாழ்க்கையினுடைய அதை புரிதலோடு நீங்கள் வந்து ஒரு கனத்த ஒரு 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 உறுதியை நீங்கள் மேற்கொண்டு மேலே வந்துடணும். உங்கள் தர்மத்தினுடைய தலை மீண்டும் நிமிரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம்னு சொல்லி இது ஒரு அஞ்சலியாகவோ இல்லை ஒரு ஆறுதலாகவோ நீங்கள் வந்து நாங்கள் வைக்கல. எங்களுடைய அந்த இழப்பை, எங்களுடைய அந்த 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 பரி உணர்ச்சியை நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்திக்கிறோம். எல்லோரும் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அண்ணா.